Hello students, welcome to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 12 Physics Electrostaticsலேருந்து 1.4.3 Torque experienced by an electric dipole in uniform electric field தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். ஓகே, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா பேரலல் லைன்ஸாக இருக்கும் ஃபீல்டோட ரெப்ரசன்டேஷன், ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும், ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடப்பட்ட டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சேம் டைரக்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டை தான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோலை பிளேஸ் பண்ண போகிறோம். டைபோல்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ், ரெண்டு சார்ஜ் இருக்குது, ஒன்று ப்ளஸ் கியூ ஒன்று மைனஸ் கியூ இருக்குது. ரெண்டும் மேக்னிடியூட் ஈக்குவல், பட் சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டுத்துக்குரிய செப்பரேஷன் வந்து 2a இருக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் டைபோல். அப்போ இதோட டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதுதான் டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன். ஸோ இந்த டைபோல் மொமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கொஸ்டின். இப்போ இந்த டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்பொழுது டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போ டார்க்னா என்ன, அதோடைய ஃபார்முலா என்ன, அதுதான் டிரைவ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைபோல் மொமெண்ட் தெரியணும். டைபோல் மொமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக் பண்ணக்கூடிய டைரக்ஷன். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, இவ்வளோ தெரிஞ்சா போதும். இப்போ இன்னொன்று பாயிண்ட், இப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜஸ் பார்க்க போகிறோம். எப்படி ஃபோர்ஸ் வரும்? எப்போதுமே ஒரு சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ a charge kept in an electric field experiences a force. Okay, experiences a force. இப்போ ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார், அப்போ மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்கும். இப்போ இங்கே ப்ளஸ் கியூ இருக்கு இல்லையா, இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் கியூ வந்து ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே சார்ஜ் மல்டிப்ளைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, கியூஇ, இதுதான் மேக்னிடியூட். டைரக்ஷன் வேணும் இல்லையா, டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷனில் தான் இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அப்போ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இ வெக்டார். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜும் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் நெகட்டிவ் கியூ பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூஇ வெக்டராக இருக்கும். அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, எப்போதுமே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சார்ஜ் வந்து எப்போதுமே எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குமா? இ வந்து சேமா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேம். ஏன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த ஃபீல்டில் அதோட மேக்னிடியூட் சேம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம், டைரக்ஷன் சேம், சார்ஜோட மேக்னிடியூடும் சேம். ஆனால் என்ன டிஃபரன்ஸு? அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாசிட்டிவ் சார்ஜும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவல். அதோட மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவல், பட் டைரக்ஷன் வைஸ் எப்படி இருக்கும்? டிஃபரெண்ட்டாக இருக்கும். ஸோ எஃப்கியூ வெக்டர் வந்து மைனஸ் எஃப்கியூ வெக்டராக இருக்கும். ஓகே, சரி. இப்போ வந்து என்ன பார்க்கணும்? ரெண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும். அப்போ நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த டைபோல் என்ன? எஃப் நெட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த டைபோல். ஸோ டூ ஈக்குவல் ஃபோர்ஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது எஃப் நெட் வந்து எப்படி இருக்கும்? எஃப் நெட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ எஃப் நெட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டைபோல் ஜீரோ. பட் இன்னொரு கான்செப்ட் கொண்டு வரும். ஈவன் தோ நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கு, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது தே கான்ஸ்டிடியூட் அண்ட் கப்புள். அப்போ கப்புள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்பொழுது they constitute a couple. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டிகிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பார்ட்டிகிள் இப்படி பிடிச்சி இருக்கும், இன்னொரு பார்ட்டிகிள் இப்படி பிடிச்சி இருக்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது நம்ம நார்மலாக இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு,
இருக்கு, அதை புஷ் பண்றோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னா டிஸ்பிளேஸ் ஆகும். வேற இதே கண்டிஷன்ல லீனியரா டிஸ்பிளேஸ் ஆகாது. இந்த மாதிரி இங்க இருந்து இந்த டைபோல் வந்து இப்படி மூவ் ஆகும். இன்ஸ்டெட் டூ ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், அது ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், கப்புள்னு சொல்றோம். இப்போ இந்த கப்புள் ரொட்டேஷனல் எஃபெக்ட்டுக்கு ஈக்குவலண்டான டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து லீனியர் டேர்ம். அதே இது ரொட்டேஷன்ல அதோட அனலாக் டேர்ம் பாத்தீங்கன்னா டார்க் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இங்க டார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் என்ன, அதோட ஈக்குவலன்ட் தான் வந்து டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த டார்க்கோட ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. ஸோ டார்க் சிம்பிள் வந்து tau is equal to formula in a force multiplied by perpendicular distance. Okay, F vector cross R vector. So cross product எப்படி எழுதலாம், நம்ம magnitude of the force, magnitude of this displacement, sin theta அப்படின்னு எழுதலாம். So இந்த particular formulaவை நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். So இங்க அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு, இப்போ torque tau vector is equal to first இந்த force என்னது, force வந்து on the positive charge and q e vector multiplied by and the displacement என்னது, இது வந்து o b vector. So cross o b vector plus another force எங்க minus q e. So minus q e vector அதோடைய displacement பாத்தீங்கன்னா o a vector. Okay, so multiplied by o a vector. நமக்கு தெரியும் f cross r f cos sin theta எழுதுறோம். So அதே மாதிரி இங்க எழுதலாம். So magnitude of the force, magnitude of the in the displacement OB vector sin theta. அதே மாதிரி இங்க எழுதும்போது என்ன வரும், minus QE vector உடைய modulus OA vector sin theta அப்படின்னு வரும். OA and OB என்னது ரெண்டுமே equal to A from the origin. கரெக்டா, இந்த particular originல இருந்து OA and OB ஓட distance வந்து A வா இருக்கு. அப்ப நான் எப்படி எழுதலாம் இத, மேக்னிடியூட்னா சைன் ரிமூவ் பண்ணிட்டா QEA sin தீட்டான்னு வரும். அதே மாதிரி இன்னொன்று வரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2QEEA sin தீட்டான்னு வரும். கரெக்டா, இப்போ இந்த 2Q into A என்னது, 2Q multiplied by Aங்கிறது டைபோல் மொமெண்ட். ஸோ PE sin தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதுதான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த டார்க். ஓகே, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் about the origin, about the point O. எப்போதுமே rotation effect வந்து about the origin சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு force இருக்கு அப்படின்னா ஒரு axis, ஒரு particular point வழியோ ஒரு axis வழியா தான் சுத்தும். So the torque experience about the origin O வந்து பாத்தீங்கன்னா tau vector வந்து modulus of tau vector P cross theta, அல்லது வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது P vector cross E vector அப்படின்னு எழுதுறோம். இப்போ இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, டார்க்குங்கிறது ஒரு வெக்டார். அப்போ இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்றோம்னா உங்க ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். இந்த ரூல் படி என்னன்னா ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு, ஏ வெக்டர் பி வெக்டர் இருக்கு, ஏ வெக்டர் பி வெக்டர். இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்க ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு உங்க 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 ஃபிங்கர்ஸை அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் வச்சுட்டு எப்படி இந்த ஃபிங்கர்ஸை நான் மூவ் பண்ண போறேன்னா டுவர்ட்ஸ் பி வெக்டர் மூவ் பண்றேன். மூவ் பண்ணும்போது உங்க தம் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆயிருக்கோ அந்த டைரக்ஷன் தான் டைரக்ஷன் ஆஃப் த டார்க் வரும். அதே மாதிரி இதுதான் டைபோல் மொமெண்ட் பி வெக்டர், இதுதான் டைரக்ஷன். அப்ப என்னோட ஃபிங்கர்ஸ் நம்ம எப்படி வைக்கலாம், ரைட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸ் 4 ஃபிங்கரை எப்படி வைக்கிறேன், எப்படி ரொட்டேட் பண்ணணும்னா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட் வந்து இப்படி நான் ரொட்டேட் பண்ண போறேன். ஓகே, இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்னோட தம் எப்படி இருக்கும், தம் வந்து பாயிண்ட்ஸ் towards the origin. Okay, thumb வந்து into the plane, அதாவது இந்த particular planeக்கு inwards-ஆ என்னோட thumb point ஆகும். Okay, so thumb points inward, inward சொல்லலாம் அல்லது into the paper or the plane சொல்லலாம். Okay, so there are 4 fingers எடுத்துக்கோங்க, thumb தவிர்த்து. அதை வந்து along the direction of the electric field, இதான direction of the electric field, இப்படி towards-ஆ நீங்க rotate பண்ணும்போது thumb வந்து into this plane, இதுதான் plane எடுத்துக்கோங்க, இந்த பிளேனுக்கு இன்வர்டா இருக்கும். அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த டார்க். ஓகேவா, இப்போ இந்த டார்க் வந்து எப்போ மேக்ஸிமம் ரொட்டேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா அதோட மேக்னிடியூட். ஓகே, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் மேக்ஸிமம் டார்க்
ஃபார்முலா என்ன? டவ் வெக்டர் வந்து பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர், அதாவது பிஇ சைன் தீட்டா. இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது? சைன் 0 வந்து 0, சைன் 0 வந்து 0வா இருக்கும், சைன் 90 டிகிரி பார்த்தீங்கன்னா 1ஆ இருக்கும். அப்புறம் இதோட மேக்ஸிமம் வேல்யூ எப்படி போகும்? +1லேருந்து -1 வரைக்கும் தான் போகும். இப்போ மேக்ஸிமம் டார்க்னா அப்போ பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ சைன் 90 டிகிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க், டவ் மேக்ஸிமம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, ஏன்னா sin 90 = 1. திஸ் இஸ் த மேக்ஸிமம் டார்க். அப்போ எப்படி இருக்கும்? என்னோட டைபோல் மொமெண்ட் வந்து இப்படி இருக்கு. டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 90 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணும்போது மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த டைபோல் மொமெண்ட் எப்படி மூவ் ஆகும்? ஏன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொட்டேட் ஆகும். எப்படி ரொட்டேட் ஆகும்? இப்படி ரொட்டேட் ஆகி along the direction of the electric field வந்து உங்களுக்கு அலைன் ஆயிடும். அப்போ இப்படி இந்த டார்க் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்சிங் த டார்க் வந்து இப்படி இந்த டைபோல் மொமெண்ட் வந்து ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்சிங் த டார்க் வந்து along the direction of the electric field அலைன் ஆயிடும். இப்போ இதோட டார்க் வந்து 0. ஓகே, ஸோ ஆங்கிள் பிட்வீன் டைபோல் மொமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 90 டிகிரி இருக்கும்போது மேக்ஸிமம் ரொட்டேஷன் இருக்கும். அப்போ அந்த டைபோல் எப்படி அலைன் ஆகும்னா along the direction of the electric field. அப்போ இங்க -q, இங்க +q ஆயிடும். ஸோ ஏர்லியரா எப்படி இருந்தது? இப்படி இருந்தது, -q +q வந்து இப்படி ரொட்டேட் ஆகி இருக்கு. ஓகே, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதே பர்டிகுலர் கண்டிஷன், இதே இந்த டைபோல நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாம நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது எப்படி ஆக்ட் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா ஸ்பேசிங் பிட்வீன் த லைன்ஸ் ஈக்குவலாக இருக்காது, டைரக்ஷனும் எராட்டிக்காக ஒவ்வொன்றும் ஒரு டைரக்ஷன் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நான் ஒரு டைப்போல ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் வைக்கும் பொழுது இப்போ இந்த சார்ஜ் இதுவும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது வந்து Q மல்டிப்ளைட் பை E1 இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் ஒரு வேல்யூவாக இருக்கும், இந்த இடத்துல மேக்னிடியூடோட வேல்யூ டிஃபரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்காது? த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாசிட்டிவ் சார்ஜும் force experienced by the negative charge ஈக்குவலா இருக்காது. இட் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன? நெட் ஃபோர்ஸும் நாட் ஈக்குவல் டு 0. இந்த ஏர்லியர் கேஸில் 0ன்னு பார்த்தோம். டார்க்கும் நெட் டார்க்கும் 0வா இருக்காது, இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மாதிரி டைபோல் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்பொழுது நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் வந்து 0வா இருக்காது. சில சமயங்களில் நெட் டார்க் 0வா இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஒரு சாம்பிள் ஆஃப் HCl கேஸை வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ HClங்கிறது H வந்து பாசிட்டிவ் அயான், Cl வந்து மைனஸ் அயான். அப்போ இது ஒரு டைபோல். ஸோ டைபோல் கெப்ட் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க 3 × 10⁴ நியூட்டன் பர் கூலும். டைபோல் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க P வெக்டர் வந்து 3.4 × 10⁻⁻30 கூலும் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? ஸோ மேக்ஸிமம் டார்க் வந்து உங்களுக்கே தெரியும் பிஇ. ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் தம் 90 டிகிரியாக இருக்கும்பொழுது தான் மேக்ஸிமம் டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இந்த டைபோல் வந்து எப்படி அலைன் ஆகும்? இதுதான் பி வெக்டர், இதுதான் இ வெக்டர். அந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அலாங் த ஃபீல்டு வந்து அலைன் ஆகிடும். அப்போ பிஇ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 3.4 மல்டிப்ளைட் பை 3 மல்டிப்ளைட் பை 10⁻⁻30 + 4. -30 + 4 என்னது? -26 வரும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10.2 × 10⁻⁻26. ஃபோர்ஸ் என்னது? டைபோல் மொமெண்ட் என்னது? உங்களுக்கு டைபோல் மொமெண்ட் மல்டிப்ளைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா டார்க், டவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே யூனிட் போட்டுக்கலாம், நியூட்டன் மீட்டர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Keep supporting Shankar's Physics Tutorials.